பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் சுமார் 2 வருடங்களாக ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியினுடைய பரிபூர்ண கருணையினால் சொல்கின்ற கேட்கின்ற பாக்கியம் குருவின் அருளால் கிடைத்தது. மகாபாரதம் முடிந்த பின்பு அடுத்து என்ன சொல்வது என்ற ஒரு கேள்வி வந்த பொழுது சாக்ஷாத் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளே பகவத்கீதையினுடைய அற்புதமான உரையாக கீதா விவர்த்தி என்கின்ற மிக உயர்ந்த கிரந்தத்தை நமக்கு அருளியிருக்கிறார். பகவத்கீதை சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணனுடைய வார்த்தைகள், மிக மிக ஆழம் மிகுந்தது. யுத்த ரணாங்கத்தில் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கூறிய 700 ஸ்லோகங்களை உள்ளடக்கியது. பகவத்கீதை ஒரு ஸ்வதந்திர கிரந்தமா என்றால் இல்லை. மகாபாரதத்தின் உள்ளடக்கியது பகவத்கீதை என்கின்ற உயர்ந்த அமுதம் என்று சொல்ல வேண்டும். 5வது வேதத்துக்குள் இருக்கின்ற அற்புதமான அமிர்தமே பகவத்கீதை. இப்போ பகவத்கீதை நமக்கு என்ன சொல்கிறது, பகவத்கீதை எப்பேற்பட்டது என்கின்ற ஒரு அறிமுகம் இன்றைய தினம் நாம் செய்து கொள்ளலாம். வேதங்கள் அனைத்துமே ஒரு பசுவாக நிற்கின்றது என்று நாம் உருவகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு அற்புதமான காமதேனு நிற்கிறாள். அவள் சகல வேதத்தையும் தாங்கி நிற்பவள். அவள் ஒரு பசுவாக இருக்கும் பொழுது அந்த வேதத்தினுடைய சாரமே அது கொடுக்கக்கூடிய பால். அதை யார் கறப்பது என்றால் சாக்ஷாத் பகவான் கோபாலகனாக வந்து அந்த காமதேனுவிடம் இருந்து வேதங்களுடைய சாரத்தை பிழிகிறான். அப்போ பால் கொடுப்பதென்றால் அதற்கு ஒரு கரு வேண்டும் இல்லையா? அந்த கருவே அர்ஜுனன். இப்போ கருவானது தாய் பசுவிடமிருந்து அனைத்து பாலையும் குடித்து விடுகிறதா என்றால் இல்லை. ஏன்னா சிறிய அளவே அவருக்கு போதும். அர்ஜுனன் சாமானியமானவர் அல்ல. சாக்ஷாத் இந்திரனே அர்ஜுனனாக அவதாரம் செய்திருக்கிறார். அப்போ அந்த அமிர்தம் என்கின்ற பாலானது யாருக்கு தேவையாக இருக்கிறது என்றால், நம்மை போலே வாழ்வில் பலவிதமான சிக்கல்களுக்குள் இருந்து வெளிவர முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? அவர்களுக்கு தேவையா? பகவத்கீதை ஏதோ பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்காக சொன்னது அல்ல. நாம வாழ்வில் பல நேரங்களில் எந்த முடிவு எடுப்பது என்கின்ற ஒரு தீர்மானம் செய்ய முடியாத ஒரு குழப்பத்தில் இருக்கும் பொழுது நமக்கெல்லாம் ஒரு தீர்வாக வந்ததே பகவத்கீதை. இப்போ இந்த உலகத்தில் நாம் செய்த கர்ம வினையால் இந்த பிறப்பை எடுத்து விடுகிறோம். ஆனால் நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனுவல். நீங்கள் ஏதாவது புதியதாக ஒரு பொருள் வாங்கினால் அதை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்று ஒரு மேனுவல் கொடுக்குறாங்க இல்லையா? அதை போல இந்த உலகத்தில் பிறப்பு எடுத்த பின்பு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதனுடைய மேனுவல் கார்டு எது அப்படின்னா சாக்ஷாத் பகவத்கீதை. பகவானுடைய உதரத்தில் இருந்து வந்தவர்கள் நாம். நம்மளுடைய தாயும் அவனே, தந்தையும் அவனே. அப்போ அவனிடம் வந்த நாம் எப்படி அவனிடமே சேருவது என்கின்ற அந்த மார்க்கத்தை காண்பித்து கொடுப்பது பகவத்கீதை.
ஒரு பக்கம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பகவத்கீதை பாலினை போன்றது, வேதங்களினுடைய சாரத்தை கொண்டது என்று விவரிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வேதவியாசர் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாக்ஷாத் அந்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த மதன காலத்திலே வேதங்களை வெளியே கொணர்ந்தவர். வேதம் வருந்த பொழுது அந்த மதன மர்தனம் பண்ணாங்க இல்லையா, அந்த மர்தன சமயத்திலே வேதங்கள் மட்டுமா வந்தது என்றால், வேதம் என்கின்ற மகாலட்சுமி தாயும் வந்தாள். நமக்கு வேதம் மகாலட்சுமி, வேதத்தினுடைய அபிமானி, இவரும் வந்தார் அப்படின்னு சொல்றார். வேதவியாசரே க்ஷீர சாகரமாக இருந்து கொண்டு அந்த வேதங்களை நாமெல்லாம் படிப்பதற்காக வேதங்களாகவும் அதனுடைய அபிமானி தாயாக மகாலட்சுமியும் வெளியே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறார்கள். அது மட்டுமா அப்படின்னா, அதிலிருந்து வந்தது சந்திரன் வந்தார். அந்த சந்திரனே புராணங்களுக்கு சமம். காரணம் என்னன்னா, வேதங்களை எல்லாராலும் படித்து அறிந்து கொள்ள முடிவது கடினமாக இருந்தபடியால் புராணங்களை ரட்சணை செய்து இதன் மூலமாகவாக இறைவனை அடையுங்கள் என்கின்ற பகவான் நம்மேல் கொண்ட கருணையினால் சந்திரனாக, அதாவது நமக்கு புராணங்களாக கொடுத்தார். அப்புறம் அமிர்தம் வந்தது. அந்த அமிர்தம் என்றால் என்ன அப்படின்னா, பிரம்ம சூத்திரங்களை, வேதங்களினுடைய அர்த்தங்களை உள்ளடக்கிய பிரம்மசூத்திரத்தை ரட்சணை செய்தார். அதுவே நமக்கெல்லாம் கிடைத்த அமிர்தம். அது மட்டுமா என்றால், அந்த மர்தன சமயத்திலே வெளிவந்தது பாரிஜாத்தம். அந்த பாரிஜாத்தமே 5வது வேதம் என்று போற்றி புகழக்கூடிய மகாபாரதம். அந்த பாரிஜாதத்தில் இருக்கக்கூடிய தேன், அதுவே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பகவத்கீதை. ஒரு பக்கம் கோபாலகனால் காமதேனுவிடம் இருந்து வேதங்களை சாரத்தை எடுக்கக்கூடிய பால் என்று வர்ணிக்கிறார்கள். இல்லை இல்லை, தேவர்களும் அசுரர்களும் மர்தனம் செய்த பொழுது வெளிவந்த அந்த பாரிஜாதத்தில் இருக்கக்கூடிய தேனே பகவத்கீதை அப்படின்னு வர்ணிக்கிறார்கள். பாலும் தேனும் இரண்டுமே பகவத் பக்தர்கள் மிகவும் விரும்புவது. அதனுடைய சாரமே அவருடைய வாழ்க்கையினுடைய மார்க்கமாகிவிட்டால் இறைவனை சுலபமாக அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக நூல்கள் இது உபதேசிக்கிறது. இந்த உபதேசம் எங்கு, யார், யாரால் உபதேசிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, பகவத்கீதை சில விஷயங்கள் தெரிந்தவர்கள் இருக்கலாம். இப்பொழுதுதான் முதன்முறையாக மகாபாரதமும் அறியாமல் கேட்பவர்களுக்காக பகவான் கிருஷ்ணனால் அர்ஜுனனுக்கு யுத்த ரணாங்கத்தில் ஒரு பக்கம் துரியோதனாதிகள், இன்னொரு பக்கம் பாண்டவர்கள் அணிவகுத்து நிற்கின்ற வேளையிலே திடீரென அர்ஜுனனுடைய மன குழப்பம், இவர்களெல்லாம் என்னுடைய குருமார்கள், அண்ணன் தம்பிகள், உடன் பிறந்தவர்கள், பந்து பாந்தவர்கள் என்கின்ற எண்ணம் வந்து, நான் இவர்களை கொன்னால் இந்த பாவமானது என்னை வந்து சேருமே என்கின்ற ஒரு விதமான கலக்கம், குழப்பம், மிகப்பெரிய சஞ்சலத்தில் ஆழ்ந்தான் அர்ஜுனன். இப்போ இந்த நேரத்தில் அவன் மனதில் மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் உடல் வியர்க்க, நடுங்க, தன் கையில் இருக்கக்கூடிய காண்டீபத்தை கை நழுவினான். யுத்தம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அமர்ந்து விட்டான். இந்த நேரத்தில் அர்ஜுனனுக்கு
அந்த மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குழப்பத்தை தீர்க்க வேண்டிய நிலையில் சாரதியான பகவான் கிருஷ்ணன் இருந்தார். இந்த நேரத்தில் பகவான் கிருஷ்ணன் அவர் மனதில் ஏற்பட்டுள்ள அந்த குழப்பங்களுக்கு செய்கின்ற சிகிச்சையே, அதாவது அஸ்திர சஸ்திர சிகிச்சையே பகவத்கீதை என்று அழைக்கப்படுகிறது. ஒன்று பால் என்ற புகழ்ந்தனர், இல்லை இல்லை தேன் என்று புகழ்ந்தனர். அடுத்து பால் தேன் ஒரு புறம் இருந்தாலும் லௌகீக வாழ்க்கையில் அத்தனை பேருக்கும் ஏற்படக்கூடிய மன சஞ்சலத்தை போக்குவதற்கான உண்டான சிகிச்சையே பகவத்கீதை அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கப்படுகிறது. அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, இந்த பகவத்கீதையானது யாரால் எப்பொழுது செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னா கூட, அந்த மகாபாரத யுத்தம் ஏன் எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கணும் இல்லையா? அந்த மகாபாரத யுத்தத்தை யார் வர்ணித்துக் கொண்டிருக்கிறார்கள், யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்? வேதவியாசர் திருதராஷ்டிரனை காண வந்தார். அப்பா, உன்னுடைய பிள்ளைகள் மிகப்பெரிய தவறு செய்து விட்டார்கள். பகவான் கிருஷ்ணன் எவ்வளவோ சமாதானத்திற்கு வந்த பின்னும் அதையெல்லாம் கேட்காமல் இன்று போர் என்கின்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டது. ஏன்னா இதய மறுபடியும் போர் இல்லை என்கின்ற ஒரு நிலைக்கு கண்டிப்பாக வர முடியாது. அந்த யுத்த ரணாங்கத்தை உன்னால் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை உன்னிடம் இருக்கிறதா? இப்பொழுது நான் திவ்ய திருஷ்டியை தருகிறேன் என்று வேதவியாசர் திருதராஷ்டிரனுக்கு கூறுகிறார். திருதராஷ்டிரன் சொல்றான், அப்பா, என்னுடைய குழந்தைகள் ஒருவருக்கு ஒருவர் போராடி வீழ்கின்ற காட்சியை காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனது நினைக்கலை. அப்ப அந்த திவ்ய திருஷ்டி எனக்கு வேண்டாம். மாறாக அங்கு என்ன நடக்கிறது என்பதனை அறிய வேண்டும் என்கின்ற ஆவல் இருக்கிறது. அதாவது அதை கேட்கும் ஆவல், பார்க்கும் ஆவல் இல்லை. ஆனால் யுத்த ரணாங்கத்தில் என்ன நடக்கின்றது என்று கேட்கும் ஆவல் எனக்கு இருக்கிறது. கேட்க வேண்டும் என்றால் வேறொருவர் பார்க்க வேண்டும். பார்க்கிறவர்கள் அந்த பார்த்ததை அற்புதமாக கூறுபவராக இருக்க வேண்டும். கூறுபவராக இருந்தால் மட்டும் பாதாது, திருதராஷ்டிரனுக்கு மிக நெருங்கியவராகவும் இருக்க வேண்டும். யார் என்று பார்க்கும் பொழுது கவல்கணன் என்பவனுடைய மகன் சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு மந்திரியாக இருந்தார். அப்படின்னா சஞ்சயன் மேல் மிகப்பெரிய ஒரு மதிப்பை வைத்திருந்தார் திருதராஷ்டிரர். அப்போ வேதவியாசர் சாமானியர் இல்லை, சாக்ஷாத் பகவானுடைய அவதாரமே வேதவியாசர். சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டியை கொடுத்தார். எப்படி என்றால், மகாபாரத யுத்த ரணாங்கத்தில் அவன் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். செல்லும் பொழுது எந்த விதமான அஸ்திரங்களும் இவனை தாக்காது. இது வேதவியாசனுடைய வரம். மட்டும் அல்லாது, எங்கோ தூரத்தில் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த பேச்சும் சஞ்சயனுக்கு கேட்கும் சக்தி கொடுத்தது. தூரத்தில் 2 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா யுத்த ரணாங்கத்தில், அதை துல்லியமாக கேட்கின்ற வரத்தையும் கொடுத்தார். சரி, ஏதோ ஒரு சிரத்தையினால் சில காட்சிகளை சில நாட்களில் சில நேரத்தில் பார்க்க முடியாமல் போனாலும், அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பதனை இவன் சிந்தித்தால் இவன் கண்முன் நிழலாடும்படியான ஒரு சக்தியை வேதவியாசர் சஞ்சயனுக்கு அருளினார். பாருங்க, நேராகவே பார்க்கலாம், தூரத்தில் இருந்தால் என்ன பேசுகிறார்கள் என்பதனை கேட்கலாம். எங்கோ அமர்ந்திருந்தபடியே ஏதோ ஒரு காட்சியை நாம் காணவில்லை என்றால் அது என்ன என்று நினைத்தால் அது கண்முன் நிழலாடக்கூடிய சக்திதனை சஞ்சயனுக்கு பகவான் கிருஷ்ணன் வழங்குகிறார். மகாபாரத யுத்தம் நடந்தது. 10வது நாள் போரினிலே பீஷ்மாச்சாரியார் என்ன சொல்லுது, மரண படுக்கை எய்தினார். எப்படி அப்படின்னா, நம் உடம்பில் 72,000 நாடிகள்,
ஒவ்வொரு நாடிக்கும் ஒரு அம்பு என்கின்ற விகிதத்திலே அத்தனை அம்புகளால் தேய்க்கப்பட்டு பீஷ்மாச்சாரியார் மகாபாரத யுத்தத்தில் 10வது நாள் போரினிலே அம்பு படுக்கையில் வீழ்ந்தார். அப்போ முதல் நாளிலிருந்து 10 நாள் வரையிலும் என்ன நடந்தது என்பதனை சஞ்சயன் இதுவரை திருதராஷ்டிரனுக்கு கூறவில்லை. எப்பொழுது பீஷ்மாச்சாரியார் அம்பு படுக்கையில் வீழ்ந்தார் என்றவுடன் அங்கிருந்து வந்தான் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம். ராஜா, 10வது நாள் போரினிலே பீஷ்மர் வீழ்ந்தார் என்கின்ற வார்த்தையில் ஆரம்பிக்கிறான் சஞ்சயன். பீஷ்மரே விழுந்தாரா என்று கண்களிலிருந்து நீர் வார்த்தான் திருதராஷ்டிரன். அப்போ அவன் முதல் நாள் போரிலிருந்து என்ன விஷயங்கள் நடந்தது என்பதை விவரிப்பதாக மகாபாரத காட்சிகள் விரிவடைகிறது. இதற்கு நடுவில் அர்ஜுனுடைய சஞ்சலத்தை போக்குவதற்காக பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய கீதோபதேசத்தை ஆரம்பிக்கிறான். என்ன ஆரம்பிக்கிறான் என்பதனை நாளை பெறுகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.